Hello guys, I'm Rohith. In this video, நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நீட்டுக்கு தேவையான 10 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். என்னோட லைஃப்ல நான் நீட் எழுதும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் மார்க் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதை தான் நீங்கள் அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். யோசிச்சு பார்த்தேன், இவ்வளோ தான் வந்துச்சு. இதுக்கப்புறமும் ஏதாச்சும் தோணுச்சுன்னா அதை உங்கள்கிட்ட உடனே ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நோட்ஸ்னால் என்ன? ரைட் நோட்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் புக்கு இதை வச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நோட்ஸ் வந்து சாதாரணமாக நோட்டு பேனால் தானே எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடலாம். ஆனால் நீங்கள் புக்கை பார்த்து படிக்கிறது வந்து உங்களுக்கு மனசில் ஏறவே ஏறாது. அப்போ வந்து நல்லா தெரியும், ஞாபகம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இதே நீங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டு முடிஞ்சாலும் மறக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. ஏன் இது நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, நான் வந்து சில சாப்டருக்கு தான் வந்து நோட்ஸ் எடுத்திருந்தேன். அந்த சாப்டர்லாம் வந்து நான் ஈஸியாக வந்து ரிவைஸ் பண்ணிட்டேன். குயிக் ரிவிஷன் அப்போ நீட்டுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிட்டேன். ஆனால் சில சாப்டர்லாம் வந்து எப்படி ரிவிஷன் பண்ணுறது, எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட்டு நோட்ஸ் எழுதும் போது இதை உட்காந்து இவ்வளோ எழுதணுமா, டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது நீட்டு டைமில், அதாவது லாஸ்ட்டு கடைசியில் 2 நாளில் வந்து நம்ம அப்போ வந்து கஷ்டம்னு நினச்சது வந்து இப்போ நம்மளுக்கு சுலபமாக ஈஸியாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது சில இதுக்கெலாம் வந்து நோட்ஸ் இல்லை, அது எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் மெட்டீரியலை படித்தேன். அது வந்து ரொம்ப எழுதாத மெட்டீரியல்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு தோணிச்சு எழுதணும், ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து எல்லா சாப்டருமே 3 சப்ஜெக்ட்டுமே வந்து நோட்ஸ் எடுத்து எழுதுங்க. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். நோட்ஸு தான் முக்கியமானது, ஓகே? நீங்கள் எது படித்தாலும் நோட்ஸு. நீங்கள் புக்கை எடுத்து நோட்ஸ் எழுதிட்டிங்கன்னா புக்கு தேவையில்லை. புக்கை பார்த்து இந்த நோட்ஸை பார்த்தே நீங்கள் இதை எல்லாத்துக்குமே படிக்கலாம். ஏன்னா நீங்கள் நோட்ஸை படிக்கும் போது ஷார்ட்டாக எழுதிக்கணும். அதுக்குன்னு புக்கில் உள்ள லைன் எல்லாத்தையுமே எழுதக்கூடாது. ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட்ஸ் எடுத்து எழுதிக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு நோட்ஸு. செகண்ட் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க டெய்லியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாமில் வந்து ஓஎம்ஆர் வந்து மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் வெளியே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் இப்படி பொறுமையாக இப்படி ஓஎம்ஆர் ஷீட்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டு 1 மாதம் லாஸ்ட்டு 10 டேஸில் சில பேர் பண்ணுவாங்க. ஆனால் இது ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்ச கொஷினை வந்து ஈஸியாக ஆன்சர் மார்க் பண்ணிட்டு போயிடலாம். தெரியாத கொஷினை வந்து நீங்கள் யோசிச்சு எழுதுறதுக்கு டைம் இருக்கும். அது ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓஎம்ஆர் ஷீட் வந்து டெய்லிக்கும், இது வந்து நான் சாதாரணமாக எல்லாருமே சொல்கிற மாதிரி சொல்லலை, என்னோடய லைஃப்பில் நடந்தது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் நான் இது பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் மார்க் அதிகமாக கிடச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதான் உங்கள்கிட்ட சொன்னேன். இது வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். அந்த 2 நீட் எழுதியிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக இது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமல் கூட போகலாம், ஓகே? இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்தது கான்ஃபிடென்ட் அண்ட் மோட்டிவேஷன். நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் மோட்டிவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வீடியோ பார்த்து மோட்டிவேஷன், அவன் இத்தனை மார்க் எடுத்துட்டான் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் ஆகுறீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு என்னால் முடியும் அப்படி கான்ஃபிடென்ட், நான் நீட்டை வந்து கிராக் பண்ண போகிறேன், நான் எம்பிபிஎஸ் ஆக போகிறேன், இல்லை பிடிஎஸ் ஆக போகிறேன், ஆயுஷ் கோர்ஸ் அதில் அந்த டாக்டர் ஆக போகிறேன், நான் வந்து கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கணும். நான் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி படிக்கணும், ஓகேவா? அதான் கான்ஃபிடென்ட் அண்ட் மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். ஏதாச்சும் வீடியோ பார்த்து ஃபோட்டோ பார்த்து அப்படி கிடையாது, என்னால் அது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிக்கணும், ஓகேவா? நெகட்டிவ் வந்து அவாய்ட் பண்ணணும். இதே வந்து ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து இந்த நெகட்டிவ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நெகட்டிவாக பேசுவாங்க. இது 1 வருஷம் வேஸ்ட்டு, 2 வருஷம் வேஸ்ட்டு, 3 வருஷம் வேஸ்ட்டு, இதுக்கு பதிலாக வேறு கோர்ஸ் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. உன்னால் படிக்கவே முடியாது, இதுக்கு போய் இது டைம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அது உங்கள் பேஷனாக இருக்கும். ஆனால் மற்றவங்க சொல்கிறத சொல்லிட்டு அடுத்த கோர்ஸ் போகிறேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. அடுத்தது காதில் வாங்கிட்டு இந்த காதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இந்த நெகட்டிவிட்டியை தூக்கி போட்டிங்கன்னா அப்போ தான் நீங்கள் டாக்டராக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வச்சுக்கோங்க. யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, நான் வந்து டாக்டராக போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள், 2 வருஷம் ரிப்பீட்டர், 3 வருஷம் ரிப்பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க இப்போ டாக்டர் ஆனதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் இவன் டாக்டர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து ஜால்ரா போடுவாங்க. இது வந்து உங்களோட பல இன்சிடெண்ட்டை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், எப்படிலாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே புரிஞ்சுக்கிட்டு உங்களோட
லைஃப்பை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா மற்றவங்க வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் மற்றவங்க கேட்குறதுக்கு நீங்கள் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா சைலண்டாக கூட போயிடலாம். ஓகேவா? அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. இது அவாய்ட் நெகட்டிவிட்டி. அடுத்தது நம்ம படிக்கிறத வந்து இன்ட்ரெஸ்ட் வித் ஸ்டடி. என்னென்னா படிக்கிறத வந்து என்ஜாய் பண்ணி படிக்கணும். நான் டாக்டராக போகிறேன், இதெல்லாம் வந்து கொஸ்டினில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இதுலேருந்துலாம் கொஸ்டின் வருமா, எங்கேருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஒரு பிளாங்காக இருந்துச்சு, இதை படித்தா வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டராக வந்து படித்தனால ஒரு ஒழுங்காக அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கான்ஃபிடென்ட் இல்லை. அதனால் சொல்கிறேன், நீங்கள் படிக்கும் போது இன்ட்ரெஸ்ட்டோட படிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறம் ஆல் ஸ்டடியை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நான் அப்படி படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இருக்காதீங்க. ஏன்னா லாஸ்ட்டு 3 மாதத்தில் கூட நீட்டை வந்து கிராக் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே வந்து ஸ்டடி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களோட ஹெல்த்துக்கும் வந்து நல்லாயிருக்கும், நீங்கள் படித்ததும் வந்து நிறைய ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, அவாய்ட் ஆல் ஸ்டடி. ஓகே, நீங்கள் கம்பல்சரி வந்து 3 சப்ஜெக்டை டெய்லிக்கும் படிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு சப்ஜெக்ட் இப்போலேருந்து லாங் டைம் இருக்கிறனால ஒரு சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு அப்படி கூட படிக்கலாம். இல்லைன்னா டெய்லி 3 சப்ஜெக்ட் படிக்கிறது தான் வந்து அட்வைஸு. ஓகே, 3 சப்ஜெக்ட் படித்தா தான் நீங்கள் வந்து 720 மார்க்குக்கிட்ட 600+ மேலே வாங்க முடியும். நீங்கள் 720 வாங்கலாம் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா. ஓகே, அடுத்தது செல்ஃப் பிலீவ். என்னால் முடியும், நான் டாக்டர் ஆவேன் அப்படின்னு ஒரு பிலீவ் இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு நம்பணும். ஓகே, அடுத்தது 9வது ஸ்டெப், நீங்கள் தூக்கம். உங்களோட ஹெல்த்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொல்லுங்கள், அப்போ தானே நீங்கள் நீட்டு போய் எழுத முடியும், நீட் எழுதி டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக வச்சுக்கணும். சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, தூங்குறது, இது வந்து கம்பல்சரி இருக்கணும். தூங்குறது வந்து ஒரு 8 மணி நேரம், 7 மணி நேரம், 6 மணி நேரம் கம்பல்சரியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் படித்ததை வந்து ரீகால் பண்ணி உங்கள் பிரெயின் வந்து ஞாபகமாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வாட்ரு வந்து உங்களோட உடம்பை வந்து டீஹைட்ரேஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்கு வாட்டர் வந்து முக்கியம். வாட்டர் நீங்கள் படிக்கும் போது பக்கத்தில் வாட்டர் வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபுட்டு, நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்டா தான் உங்களோட ஹெல்த்து வந்து உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் நிறையா படிக்கலாம், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இப்போ ஹெல்த்தே இல்லைனா எப்படியோ படிச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு இல்லாமல் இருக்கும். ஓகேவா? அதனால் 9வது ஸ்டெப்பில் வந்து உங்களோட ஹெல்த்து வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அவாய்ட், பயத்தை வந்து தூக்கி போடுங்க. ஏன் பயப்படுறீங்க? ஃபஸ்ட்டு எக்ஸாம் ரிசல்ட்டை வந்து கவலைப்படாதீங்க. ரிசல்ட்டு அது எப்படி போதோ இல்லையோ, நான் படிச்சிருக்கேன், எனக்கு அந்த கான்செப்ட் புரியுது, எனக்கு கான்செப்ட் புரியுது. ஆனால் நான் அந்த இடத்துல போய் மிஸ்டேக் பண்ணிட்டேன் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட. இப்போ நீட் வரதுக்கு முன்னாடி ஐயோ நீட்டு, ஐயோ டாக்டர் நான் ஒன்றும் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் இருக்கும். அந்த ஃபியரை வந்து தூக்கி போடுங்க. உங்களோட மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. என்ன நீட்டோட மொதல் நாள், இந்த 2வது நாள்லாம் வந்து அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளோ ஒரு மாதிரி பூஸ்ட் இருந்துச்சு, கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து அதை பிலீவ் பண்ணேன். ஏன்னு சொல்லுங்களேன், நம்ம பயப்படக்கூடாது, எதாக இருந்தாலும் நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லாஸ்ட் அந்த எக்ஸாம் அப்போ படிக்கவே தோணலை. அப்படியே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகே, அது கான்ஃபிடென்ட்டாக என்னன்னு தெரியல, ஆனால் அது இருந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபியரை தூக்கி போடுங்க. பயம் எனக்கு என்னால் நான் எழுதுவேன், நீட் வந்து சாதாரணமாக நான் எழுதி கிராக் பண்ணுவேன், நான் படித்த கொஸ்டின்லேருந்து தான் நீட்டில் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே மைண்ட் செட் கொண்டு வாங்க. அப்போ தான் ஃபியரை தூக்கி போடலாம். ஃபியர் இருக்கும், எல்லாருக்குமே ஃபியர் இருந்தால் தான் வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும். இது நிறைய பேரோட வாழ்க்கையில் இருக்கும், நீங்கள் தேடி போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். அடுத்தது ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் நீட் எக்ஸாம். அதான் ரிசல்ட்டை நினச்சி ஒரி பண்ணிக்க. இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் இந்த காலேஜ் கிடைக்கும், இந்த மார்க் எடுத்தால் தான் காலேஜ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் நீட் எழுதுனா தான் மார்க்கே கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுதான் கம்பேர். ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிசல்ட். இவன் மார்க் எடுத்துருவான், இந்த 3மே வந்து இவன் மார்க் எடுத்துருவான், அவன் மார்க் எடுத்துருவான், என்னால் மார்க் எடுக்க முடியாது, ஐயோ இந்த டெஸ்ட்லாம் வந்து மார்க் கம்மியாக இருக்கான், அவன் மார்க் அதிகமாக இருக்கான், நம்மளால் நீட்டு டாக்டர் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து முடிவு பண்ணிவிடுவீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இப்போ டெஸ்ட்டில் மார்க் எடுக்கிறவன் அப்போ வந்து கம்மியாகலாம். அது உங்களோட தெரிஞ்ச கொஷின், அவனுக்கு அந்த கொஸ்டினாக தெரிஞ்சிருக்கும், அது உங்களுக்கு தெரியல, அதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின். அடுத்த தடவை உங்களுக்கு கொஸ்டின் அதை கேட்டாங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். டெஸ்ட்டு வந்து நீங்கள் படித்த ஒரு லெசன், அதை நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க, நிறைய தேடுங்க.
டெஸ்ட் எழுதுறீங்க, அது வந்து உள்ளே இருந்து கேட்பாங்க. நீட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த அளவுக்கு தான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த இன்ஸ்டியூட் கொஸ்டின்லாம் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எழுதவே முடியல, இது என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருப்பீங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அது வந்து நீட்டை வந்து அப்போ தான் நீட்டில் அதிகமாக மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து டஃப்பாக கேட்பாங்க. அதனால தான் டெய்லிக்கும் இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதி பாருங்கள். யூனிட் முடிச்சிட்டிங்க, ஒரு லெசனை முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெஸ்ட் எழுதி பாருங்கள். இது வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. நீட் எழுதி மார்க் வந்ததுக்கப்புறம் கம்பேர் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடியே கம்பேர் பண்ணாதீங்க. நீட்டு 2023 எழுத போகிறீங்க. 2023 நீட் எழுதி முடித்ததுக்கப்புறம் ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட நீட்டில் அதிக மார்க் எடுக்க முடியும். இதான் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் நீட்டு. ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் என்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபீலிங்ஸ்னால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.